ஏறிக்கிட்டு வந்துருவேன். இங்கிட்டு வே. யார் ஏடி முதல்ல உங்க ஆத்தாள் ஆத்தா வச்சா கட்டாப்பல் கலந்து போயிடும். என்ன பேசணும் அதை மட்டும் பேச இழுச்சா புண்ணாக்கு. குடும்பத்தை பத்தி என்ன மாசத்துக்கு என்னைய வந்தா என்னைய மட்டும் பேசு. ஆத்தா பேசுறது முதல்ல என்னைய பேசுறது எங்க அக்கா பேசுறது உனக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது. பேச வேண்டியவன் என்னகிட்ட தான் பேசணும். சரியா? ஏறேன் போறேன் வாரேன்னா ஓதம் தெரிச்சு போயிரும் உனக்கு. சரியா? சரியான பொம்பளை பேசுற வெங்காயம் முதல்ல உனக்கு நான் எச்சரிக்கிறேன். நீ சரியான பொம்பளை. என்ன விடுகிற வரை என்னைய மட்டும் நீ பேசு. பாத்து உன்னையத்தான் பேச வந்திருக்கிற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல உனக்கு முதல்ல இந்த இடத்துல என்ன வேலை? உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? என்னமா இங்க வேலை? என்னைய பார்க்க வந்தா என்னைய மட்டும் தான் பார்க்கணும். நான் வந்திருக்கேன் முதல்ல, அப்புறம் வந்திருக்க நீ. அப்ப பொம்பளை இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணிவிடுவியா? ஆம்பளை இல்லாம நீ என்ன பண்ணிவிடுவ? 8 ஆம்பளை வந்திருக்கிற. சரி 2 பெண்மணிகள் வந்திருக்கா. 2 பெண்மணிகளை வச்சு தான் உனக்கு வேலையே. நான் கேக்குறேன் இந்த பெண்மணி பொன்மணி முகரையில நான் கேக்குறேன் ஆம்பளைங்கிற பப்புன்னு வேஷம் போட்டு முதல்ல வெளியில வந்தாதே ஓ முகரை கட்டைய அப்புறம் பவுடர் போட்டு கொண்டு வந்து காட்டுவேன். பள்ளியம்மா காலையில அடையாள ஆளலம் சொன்ன யார பார்க்க வந்திருக்கீங்க கேட்டா உனக்கு வேலையே இங்க. அடங்கு நீ பேசுற முதல்ல. பேச தெரியாத ஏன் பயப்படுற? மச்சத்துக்கு நான் பயப்படுறேன். நீ பெரிய புடிக்கு பேச போடா. பேச கேப்பற எடுத்துடுவ. ராசா வெட்டி புண்ணாக்கு முதல்ல. சரியான பொம்பளை. ஆம்பளை பேச விட்டு பேசு. பேச அப்படியே பேசி கிளிக்க போற அப்படியே. உனக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு அழுதானே. யாரு? என்னைய பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும். என்னைய பத்தி உலகத்துக்கே தெரியும். நான் பயப்படுறவளா பயப்படாதவளா? அப்ப பேச விட்டு பேசு. அப்படிங்கிறது கோசக்குறிச்சி கிராமத்தார்களுக்கு தெரியும். நீ சட்டம் போடக்கூடாது எனக்கு. இங்க வாமா 8 ஆம்பளை வந்திருக்கான். 8 பொம்பளைய வச்சுட்டே உனக்கு வேலைன்னு சொன்னீல. நான் கேக்குறேன் ஏன் இந்த பொம்பளை முகரைய கட்டிக்கிட்டு முதல்ல வெளிய வந்திருக்கலாம்ல? இல்ல வர முடியாது. ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? சொல்லு. நான் கேக்குறேன் சொல்லு. அதான் நான் கேக்குறேன் ஏன் வரல? நான் உன்கிட்ட கேட்டுக்க ஏன் வரல? அப்ப நீ என்ன பண்ணிருக்கன்னு பப்புனே போடாம இருந்திருக்கணும். நீ சொல்றீல்ல முதல்ல 10 மணிக்கு நான் வரேன் அப்ப நீ சொல்றீல்ல அப்ப நீ முதல் வேஷம் நீ போடாம இருந்திருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன் முகரைய வந்து எந்த நேரத்துக்கு காட்டினா 4 பேர் பாப்பானுங்க. நீங்க முகரைய பார்க்காத காட்டுல மட்டும் தள்ளி பாடுற முதல்ல. அத கொண்டே முகரை என்ன மச்சத்துக்கு பார்க்க வந்திருக்கிற? எல்லாமே முகரைய வச்சு தான் ஓடுது. ஆம்பளை இல்லாம பொம்பளை நீ எந்த பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு எந்த வேலையுமே கிடையாதுடா. ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு சிறப்பு. இல்லனா அத தெரிஞ்சுக்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஆம்பளை இருக்க தொட்டிக்கு உன்ன பொம்பளைக்கு மோட்சம். இல்லனா இல்லனா வீச்சம் எடுத்து போயிடுவே. இந்த வீச்சத்துக்கு தானடா கடந்த அலாலன்னு அலைஞ்சிட்டு கிடக்குற. அப்புறம் வீச்சத்தை பத்தி பேசுற முதல்ல. 5000 பொம்பளை வந்தாலும் அசராம பேசுவேன். மாதவராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும்னு முண்டாசு கட்டிய மகாகவி பாரதிதாசன் ஏன் சொன்னாங்க? பெண்மணியை வச்சு தான் எழுதி இருக்காங்க. நான் கேக்குறேன் ஆம்பளை ஒண்ண வச்சு எழுத கிடையாது முதல்ல. என்ன நாடு இது? தாய் நாடு. தாய் நாடு தானே. ஆமா. தாய்ங்கற பட்டத்தை கொடுக்கிறது யாரு? தாய்ங்கற பட்டத்தை கொடுக்கிறது நீங்க தான். அப்புறம் என்ன நோங்கதே? அப்புறம் அப்ப எங்கல வச்ச தானே உங்களுக்கு பெருமை. இது அப்ப எப்ப தாய்ங்கற பட்டத்தை கொடுத்தலாம். சரி ஒத்த ஏக்கரா இருந்தாலும் ஒத்த ஆளா இருந்தாலும் ஒரு ஆள் தான் உழுதாக. இப்பலாம் மொட்டை குண்டியோட கட்டிங் அடிச்சு விட்டு நட்டத்து பஸ் ஸ்டாண்ட்ல மட்ட மல்லாக்க படுத்துக்கிட்டு கிடக்குற. தாய்ங்கற பட்டத்தை கொடுத்து நக்குன நாங்க முதல்ல. சொல்றேன் எந்த காலமா இருந்தாலும் ஆம்பளை தானே பொம்பளைய மாசமாக்க முடியும். ஆமா. நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? இல்ல நீ அந்த காலம்னு சொன்னீல. எப்படி அந்த காலத்தை நீ சொல்ற? அந்த காலத்துல அப்பச்சி மார்களா எந்த காலமா இருந்தாலும் ஆம்பளை தானே பொம்பளைய வேலை பார்க்கணும். என்னடா வேலை பார்க்கணும்? அப்புறம் என்ன சொல்ற? என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? அந்த காலத்துல இருந்தவங்க ஏறா முதல்ல. ஓட்ட பானைக்குள்ள நண்டு ஊட்ட பேசாத. பேசாத. அப்ப நீ ஆம்பளை ஆம்பளை ஏறா முதல்ல. ஆம்பளை என்ன என்ன ஆம்பளை பத்தி பேசுறவங்க ரொம்ப ரோசம் பொத்துக்கிட்டு வருது. ஆம்பளை ரோசம் பொம்பளைய பத்தி பேசுறா எனக்கு பொத்துக்கிட்டு வரும்டா. அப்ப நீ பேசி முடி. நீ பேசு. நீ பேசி முடி முதல்ல. இழுச்சவா புண்ணாக்கு ஏறிக்கிட்டு வந்துட்டா. என்னைய பாருங்க என்ன விட்டு சாமானை பாருங்கன்ட்டு எந்த நேரமும் பொம்பளைய பத்தி மூஞ்சிய பாரு முகரைய பாரு அத பாரு. அது கோணலா இருக்கு இது கோணலா இருக்கு. கோணலா இருக்குன்ற என்ன மச்சத்துக்கு ஏறிக்கிட்டு வர்றப்ப உன் லட்சத்துக்கு தான் ஐஸ்வர்யா ராய்வா கூட்டு வருவாங்க. நீ பெரிய மன்மத குஞ்சா முதல்ல. தாய்ங்கிற பட்டத்தை கொடுக்கறது வேணா ஆம்பளையா இருக்கலாம். ஒரு தகப்பேங்கிற பட்டத்தை கொடுக்கறது பொம்பளை நாங்கத்தான். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரி அந்த பிள்ளை அந்த பூமியில இறக்குறோம்னா அதோட வலி வேதனை என்னன்னா அந்த பிரசவம் எங்களுக்கு தான் தெரியும். பிரசவம்னா என்ன காரணம் தெரியுமா? பிரசவம்னா உயிர் போயிட்டு உயிர் வருது. அதான் மறுபிறவிக்குள்ளது. நீ சொன்னியே நாங்க 10 மாசத்துல பெக்குறோம்னு சொல்லி பீத்திக்கிறேன்னு. நீ 5 மாசத்துல இறக்கி விடு. உன்னால முடியுமா? நீ வேலை மட்டும்தான் பார்ப்ப. எந்த சொல்லியும் பார்க்க முடியாது. பேசுங்க முதல்ல. உனக்கெல்லாம் வெக்கம் இல்லாம மேடையில வேஷம் போட்டு வெக்கம் இல்லாம பேசுற மேடையில இங்க வா முதல்ல.
எல்லாம் உனக்கெல்லாம் அறிவு இருந்து பேசுறியா, அறிவு இல்லாம பேசுறியா, இல்ல அறிவை அவிச்சு தின்னுபிட்டு வந்து பேசுறியா? நான் கேட்கிறேன். இங்க வா முதல்ல, நீ வந்தாத்தே நீங்க பேசுவீங்க. வா வெளியில வா. உன்னைய மானத்தை கெடுக்கிறதெல்லாம் வேற கோமாளி கிட்ட இந்த வசனம் எல்லாம் வாய் கிளிய பேசுறது. பேசும்போது கூட ஒரு வார்த்தை பேசல. நான் பேசும்போது இருங்க, ஒரே ஒரு பேசி நீங்க சொன்னீங்கல்ல, எத்தனை கோமாளி வந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி என்னகிட்ட பேசாதுன்னு. முத்துராஜுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க வந்தா எப்படி பேசணும், சம்பவங்குளம் சமூகராஜா வந்தா எப்படி பேசணும், கடுகு ராக்கெட் ராஜா எத்தனை ராஜா கிட்ட எப்படி எப்படி பேசணுங்கிற டைமிங் எனக்கு தெரியும். நீ என்னகிட்ட சொல்லாத முதல்ல. யாரு நீ சொல்றது? உனக்கு கிடைச்ச முதல்ல உனக்கு இன்னைக்கு கிடைச்ச நான் தானே. எனக்கு கிடைச்ச இழுச்சா புண்ணாக்க நீதாடா. இன்னைக்கு நீ பேசுறீல. ஆமா ஆமா, அதாவது வந்து இந்த நாடு தாய் நாடுன்னு சொன்னேன். இந்த தாய்ங்கிற பட்டத்தை கொடுக்கிறது ஆம்பளை நான் சொன்னேன். சரிங்களா? ஒரு பேச்சுக்கு நான் தான் இந்த ஊர்ல உனக்கு நான் புருஷன். வச்சுக்கடா பேச்சுக்கு. ஏய் பேச்சுக்கு இல்ல, நீ நிஜமாவே புருஷனா இருற. பேச்சுக்கு. ஆமா, அத பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. உன்னைய தூக்கி போட்டு இந்த மேடையில நான் செனையாக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல நீ செனையாக்க முடியாது. அதனால தானே பயப்படாம பேசிக்கிட்டு இருக்க. பெருப்ப போய் அறுத்துட்டாங்கல்ல எரும மாடு. நீ இனிமே செனைய ஆக்குறானா ஆக்காட்டி என்னடா எரும மாடு. நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன்னைய நான் மாசமாக்கிட்டேனா? யாருக்கு பிள்ளை பக்கற? அருணுக்கு பிள்ளை பக்கற. ஏலே மாசமாக்குனது நானு. நீ பாட்டுக்கு மாசமாக்கிட்டு ஒரு போன் வீட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்புறம் அந்த ஆளுக்கு பிள்ளை பத்தா என்ன உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது? ராதா பேச்சுக்கு சொல்றேன். பேச்சுக்கு. சரிங்க. உன்னைய நான் மாசமாக்கிட்டேன். சரிங்க. எத்தனை மாசம் சுமந்து பிள்ளை பக்கற? 10 மாசம் சுமந்து பிள்ளை பக்கற. இந்த முத்துராஜுக்கு ராதா செல்வி நீ பிள்ளை பெத்துட்டியா? ஆமாங்க. சரியான பொம்பளை. விவரமான பொம்பளை. அறிவான பொம்பளை. உன்னைய நான் எப்படி எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு செஞ்சனோ அதே மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு நீ என்ன செய்ய? அப்படியே சட்டி மணி புதுசா செய்ய போற. என்ன செய்ய போற? செஞ்சல்ல நான் செஞ்சல பிள்ளை பத்த. என்ன அதுக்கெல்லாம் அசரால. பாரு அசரால உன்னையெல்லாம் ஓட்டி விடுவேன் தெரியுமா? உன்னையெல்லாம் வெத்து ஓட்டு வெறும் ஓட்டு. முன்னாலை வச்சு ஓட்டுவேன், பின்னாலை வச்சு ஓட்டுவேன். ஒண்ணுமே தெரியாதவே இவனாவது புதுசா அரங்கேற்றம் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை ஒண்ணுமே தெரியாத பெண்மணி வரா பாரு. ஒரே அடி தண்ணி போல தெரிச்சு போயிரும். ஒரு அடி அடிச்சா போன குஞ்சு தெரிச்சு போயிரு. என்ன பத்தி உனக்கு தெரியாத பொம்பளை வர அவள்ட்ட பேசுறா. வெட்டி பேசலாம். யாரா நீ முதல்ல? நீ யார் முதல்ல? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ ஆம்பளைய குறை சொன்னேனா 5000 குறை பொம்பளை நான் சொல்லுவேன். பொம்பளைய பத்தி நீ குறை சொன்னா ஆம்பளைய கழுவி ஊத்துடா முதல்ல. ஓ நாகரிக நாசமா போகுது. சரிங்க. ஓ நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட. சரிங்க. ஓ நாகரிகத்துல கெண்டக்கால போட்டுக்கிட்டு உலப்பு. இது என்னடி துணுமணி? இது என்ன துணுமணி? பாவடை சட்டை. இங்க உட்கார்ந்து சேலை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து எப்படி மகாலட்சுமி அவுக்கவா பாவடைய? அவர்றடா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. ஒரு மூத்திரத்தை வாங்கி குடிப்பேன்டா. பொம்பளை துணிமணி ஓட்டுக்கிட்டு வந்திருக்க. ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிறியா? மண்டையில பூ வச்சிருக்கியா? இல்ல மண்டையில வைக்க போடி முதல்ல சொல்ற முகரே பாரு. ஒட்டு மசுரை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. வெக்கமில்லாம மசுரு மயிர புடிங்க. இத வச்சுக்கிட்டு எல்லாம் பேசுற பேச்சு. வெக்கமில்லாம பேசுறியாடி பேச்சு. என்ன பேசுற நீ? மண்டையில உள்ள மசுரை தானே பாத்துருக்க? பார்த்தது இல்லையே. இங்க பின்னி பூ 3 முழத்துல ஞாபகத்துல வச்சுக்க. சட போட அருணை கூப்பிடுவேன். ஒழுக்க மறந்துக்க. ஆமா இல்ல என்னன்னு கேக்குறேன். ஆஹா பேசியா? அருண் செனியாக திர்றாரு. பரவாயில்லையா? என்ன எந்த பேச்சனாலும் அந்த டைமிங்க்கு வரீங்களா? பேசுவேன். பேசணுங்க. பேசுறது தானே அட்வான்ஸ். இப்படி பேசுற ஆம்பளைல கண்டாதா எனக்கு பிடிக்கும். ராதா செல்வி போட்டிக்கு போட்டி போடணும். ராதா செல்வி காலையில காசு வாங்குறோம்ல பேசணும்ல உழைக்கணும்ல. பேசுறது தானே வந்திருக்கற. பேசுறானல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. இங்க பாரு. நீ என்ன பேசினாலும் சரி அதுக்கு ஈடு கொடுத்து நான் பேசுவேன். என்ன பேசினாலும் ஈடு கொடுத்து சொல்லுமா. என்ன பேசினாலும் ஈடு கொடுத்து பேசுவீங்க. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஈடு கொடுத்து நீங்க செய்வீங்க. என்ன வேணாலும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உன் பழக்க வழக்கத்தை நீலது மாத்திக்க. என்ன சம்பாரிச்சு குடுக்குறது வேணா ஆம்பளையா இருக்கலாம். ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற பெண்கள் கையில தான் இருக்கு. முதல்ல எப்படி சொல்றீங்க? கடுகு இல்லையா, ஒரு சீரகம் இல்லையா, ஒரு வெந்தயம் இல்லையா, ஒரு அரிசி இல்லையா, ஒரு பருப்பு இல்லையா? இல்ல 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 இல்லன்னு சொல்லாம இருக்கு 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 இருக்குன்னு சொல்லி உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம ஓட்ட பாரு. பெண்கள் நாங்க தான் முதலிடத்துல இருக்கிறோம். என்னடா நீயே ஒரு பொம்பளை புதுசா ஒரு மாடல் சேலை கட்டிக்கிட்டு போயிட்டா போதும். ஏங்க அந்த மாதிரி சேலை எனக்கு வேணும், இல்லைன்னா நாளைக்கு நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குறை நடிப்பு போட்டு நாளைக்கு போய் புருஷனுக்கு சோறு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் முத்துராஜ் அவர்களே. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியும். ஒரு பெண்மணி ஒரு புடவையை கட்டிட்டு போறாங்க. அந்த புடவையை பார்த்தோன்னா மத்த பெண்மணிக்கு ஆசை வந்துருச்சு. ஏங்க அந்த பெண்மணி நல்ல புடவையா கட்டிட்டு போறாங்க, அதை நீங்க எனக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கட்டின புருஷன் தான் பொண்டாட்டி கேட்பேன். அப்ப அடுத்த வண்டி கேட்பா ஒன்ன போட்டு 2 அடி
அடிக்க எருமை அப்ப நீ இழுச்சவா புண்ணாக்கு சிக்கனமா நான் கேக்குறேன் பெண்மணி புருஷன்ட்ட கேக்குறா நீ வச்சு ஓட்டுறது கல்யாணம் பண்றது ஒரு உண்டாட்டி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 வப்பாட்டியா இருக்கு ஆம்பளைக்கு திறமை இருக்கு வச்சிருக்கேன் என்னத்த வச்சு 1000 குட்டிச்சவரை தாண்டா அவனுக்கு பேரு ஆம்பளை தான் 1000 குட்டிச்சவர் நீ தாண்டலாம்டா ஆனா 2000 குட்டிச்சவர் கூட நீ தாண்டலாம்டா கடைசில உன் நிலைமை என்ன தெரியுமா குற்றம் புரிந்தவள் ராதாச்செல்வி அப்படின்னு சொரிஞ்சுக்கிட்டு பட்டிக்குளம் முக்கு ரோட்ல உட்கார்ந்துகிட்டு 3 பேச்ச உட்கார்ந்துகிட்டு ஆம்பளை இங்க பாரு முறுக்கு வித்து தான் பொழைக்கணும் இந்த தாலி இருக்க தொடங்கிதான் உனக்கு மகிமை தாலி இல்லைன்னு வச்சுக்கவே பொம்பளை நீ ரோட்ல போனா உனக்கு பேர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும் தாலி அவன் நாசமத்து போறவன் அம்மா அவன் கையில கட்ட முளைக்க இதிகாசத்துல ஈயத்தா காய்ச்சி ஊத்த பெண்கள் எவ்வளவு ஒரு ஃப்ரீயா திரியுவான் பெத்த இடத்துல கூட அவ்வளவு ஒரு சுதந்திரமா திரியுவான் என்ன 10 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்க வாங்குறது 5 ரூபாய்க்கு அந்த பூனல் போட்ட நூலு கட்டை வாங்குறது அந்த பேச்சு மணி 5 ரூபாய்க்கு அந்த நூலு கண்டை வாங்குறது அந்த மஞ்சளை அம்மியில வச்சு அரப்புன்னு அரைச்சு வாக்குற சோழிக்கு அந்த மஞ்சள்ல தடவி அப்படியே தாலியை கட்டி அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சொந்த பந்தத்தை கூப்பிட்டு ஆமா கடாக்கறி அடிச்சு கட்டையை அடிச்சு கொட்டையை அறுத்து உனக்கு குழம்பு வச்சு நீ பண்ற முதலீரவுக்கு முகரையில முள்ள விட்டு அடிக்க புரோட்டாவுக்கு மாவு விளையிற மாதிரி பிணைஞ்சு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி கொதறி 45 புள்ளையில வேப்பம்பழம் மாதிரி பிதுக்கி எடுத்துட்டு பொண்டாட்டிய வர்ணிப்பேன் அஷ்டலட்சுமிம்பேன் கர்மலட்சுமிம்பேன் மகாலட்சுமிம்பேன் எப்ப இவன் சோழி முடிகிற வரையும் திஸ் இஸ் ஏ டொங்காஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை அங்கேயா ஏறிக்கிட்டு உக்காந்து இருக்கிற புருஷனுக்கு சோறு போட மாட்டியா இப்படின்னு கழுவி ஊத்துறவன் தான் ஆம்பளை ஆனா நாங்க அப்படி கிடையாது கல்லானாலும் கணவர் உள்ளானாலும் புருஷன் அருண் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி என்ன பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணாலும் சரி என்ன முடிச்ச வைக்க பணம் தந்தாலும் சரி என்ன அத்தனை அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நல்லவன் மாதிரியா உட்கார்ந்துருப்பேன் ஆனா அவனையும் சகித்து வாழ்றோம் பாருங்க அதையா பெண்ணினா ஏஞ்சிங்க உண்மைதானே சொல்லுங்க போயிட்டு என்ன இழுக்கிறேன் இங்க பேசுனா அருண கழி ஊத்தி என்ன வாத்தியார நீங்க எல்லாம் பெட்டி வாசிக்கிற என்ன வாத்தியார வாத்தியார பெட்டி அவ்வளவு வாசிக்கவா கவலைப்படாதீங்க நான் இருக்கு நீங்க எங்க கவலைப்படாதீங்க சரியாமா சரி இவ்வளவு பேசுறீங்களா நான் கேக்குறேன் இவ்வளவு பேசுறீங்களா நீ பொம்பளை பெருசு எல்லாத்துலயும் பெருசுங்கிறிய எல்லாத்துலயும் எனக்கு பெருசுல இருந்து எல்லாமே சிரிச்சாதான் உனக்கு எல்லாமே சிரிச்சுதேன் நானும் 20 வருஷமா பாக்குறேன் அப்படியே தான் இதுக்கு என்ன மும்தாஜியா கொண்டு வராங்க மல்ல இந்த மாதிரி இல்லைனாலும் 2 துண்டியாவது அமுக்கு யாரா ஜாகிரதை முண்டை பேசுற முதல்ல எதுக்கு பொம்பளைனா ஒரு கொப்பும் கொலையுமா இருக்கணும் குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல அப்பா நல்லா இருக்காரா சித்தி கேட்டேன்னு சொல்லு போன வருஷம் நம்பர் கொடுத்துட்டு போனேன் அப்பயும் ஒத்த போன் பண்ணல அடுவட்ட பையன் அப்பாவுக்கா அச்சுமில்ல பொச்சுமில்ல நீ எல்லாம் பொச்சுமில்ல அருண்கிட்ட கேட்டுறா எத்த தண்டி இருக்குன்னு நான் பாக்கல ஆனா ராதாச்செல்வி நீ எல்லாம் பிள்ளை பத்து பால் குடுத்துட்டாலே அங்க பிள்ளைக்கு கடவாயில ஒளிவு போயிரு ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பால் குடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல பால் குடுக்கலாம் சரி தன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சு அத ஒரு குழந்தைக்கு பசிய தீக்கிறா பாரு அவதான் பெண்மணி உனக்கு எங்க பிள்ளைய பால் குடிக்க புருஷன் நீ வச்சு உருன்னு உறிஞ்சிடுற அப்புறம் மஜத்திரியா கொடுப்பாங்க என்ன இருக்கு உறிஞ்சிருக்கு என்ன பேசுற என்ன இருக்கு நீ பொம்பளை பெருச்சு எதுல பெருச்சு நீ எந்த விதத்திலயும் பெருசு கிடையாது தெரிஞ்சுக்க ஒரு சித்தாள் வேலை பார்த்தாது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவான் சரி பெட்ரோல் பல்க்ல வேலை பார்த்தாது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்து படிச்ச பெண்மணிகளை ஒரு ஆஸ்பத்திரி ஒரு மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலயும் வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவாங்க சொல்லுங்க இப்ப சித்தாளி வேலை பார்க்க போறோம் இப்ப நான் தான் ஒரு பேச்சுக்கு நான் தான் கொத்தனார் நான் தான் சித்தாளி நீங்க எது சித்தாளி கை ஏத்த சித்தாளி கை கூட அந்த கையை குடி குண்டியல கோபப்படாதீங்க மாமா கை கூட இப்ப வந்து நான் தான் புருஷன் நீ தான் என் பொண்டாட்டி வச்சுக்கடா சரியா பேச்சுக்கு சரியா இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு 5-6 பிள்ளை பிறந்துருச்சு பிள்ளை பிறந்த பிள்ளைய வந்து வளர்க்கணும் அதிகமா சம்பாதிக்கணும் நான் காலையில குளிச்சு முழுகிட்டு வண்டி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறீங்க அப்போ நீ கூப்பிடு செல்லமா ஆமா அடியே ராதா என்னங்க மாமா வேலைக்கு உங்களுக்கு கோழி அடிச்சு குஞ்ச நசுக்கி குழம்பு வச்சிருக்கேன் குஞ்சு ஏற்கனவே நசுக்கிட்டே கிடக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சரியா சாப்பிட்டு கிளம்புங்க செல்லமா கூப்பிடுறேன் ஆமா கூப்பிட்ட உடனே என்ன மாமா அப்படின்னு நீ கிளம்பி வர்ற நான் ஏன் ஜாமானோட நான் போறேன் என்ன இந்த
இருக்க மட்டக்கம்பு, அந்த கரண்டி, அந்த சொறி பிடிச்ச குண்டு. ஏய் குண்டுன்னு சொல்லு. அந்த குண்டோட நான் வேலைக்கு போறேன். தூக்குண்டு. தூக்குண்டு. நீனு வேலைக்கு போற. சரியா? இப்ப நீனு ஓன் சாமானோட நீ வர்ற. ஆமா, என் சட்டியோட வருவேன். ஓ சட்டியை கொண்டு நாயோட தூக்காதடி. சட்டியும் போடுறதுல ஒன்னும் போடுறதுல எந்ததும் போடுறதுல. அத சட்டியை போட்டாலும் துவைக்கிறதும் கிடையாது. கன்றாவிச்சு அன்னைக்கெல்லாம் கலட்டி உள்ள காய போட்டிருக்கா வடவடையா இருக்கியா கிரகத்துல பொம்பளை எதுக்குத்தான் திருறான்னு தெரியல. உள்பாவடை துவைக்கிறது இல்ல, சட்டி துவைக்கிறது இல்ல. அவளுக்கு வந்து தேவை டொங்காஸ் ஜங்காஸ் அது மட்டும் தான். ஆமா, நான் எனக்கு அது ரொம்ப உத்தம புத்திரரும் ஒரு சொல்லு வாசகர் எந்த சக்கையுமே அப்படின்னு இங்க இருந்து நான் வேலைக்கு கட் பண்ணிட்டியாடாத எடுக்காத. கழிவு கழிவு அருணை ஊத்துவேன் எனக்கு எடுக்கவே கூடாது. சொல்லு. நான் வேலைக்கு கிளம்புறேன். வேலைக்கு கிளம்புனா போனவனா விறுவிறுன்னு இந்த மாதிரி கம்பெல்லாம் கட்டிருப்பா சாரத்துல ஏறிடுவேன். நீங்க மேல அனுப்பிக்க உங்க குண்டை நான் பாப்பேன். மைத்த பாப்பேன். ஏன் மத்த கம்பு கரண்டி எல்லாம் பார்க்க மாட்டியா? அதானே அளவு கூட தான் பாப்பேன். அந்த பார்வையை தான் அதானே உன் பார்வையே அந்த குண்டுல தான். அதுதான்டா மகிமை. போனோட வேலைக்கு போறான், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான். சம்பாரிச்சு நம்ம பிள்ளைய ரொட்டியில வளர்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நான் என்ன பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நானே வியாபாரத்துக்கு. என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். சே இளநீ கிடையாது. என்ன சத்தியமாடா? சீ ஏலே அம்மா இளநீ தானே பாக்குறேன். எலுமிச்சம்பழம் இங்க பாரு எல்லாம் வந்தாரா? அம்மா இளநீங்க. இளநீ கிடையாது. நம்புங்க. ஏய் யாழ்ப்பாணத்து இளநீடா. இளநீ சைஸ் கிடையாது. இத பாக்கும்போது டீ கடையில இருக்க 5 ரூபாய். ஏய் இளநீடா. இது 5 ரூபாய். அட இது இந்த சாமி என்ன சாமினே? ஆலயம். ஆலயம்மன் சத்தியமா சொல்றேன், யாழ்ப்பாணத்து இளநீடா. இது அம்மா. அட இது இளநீ இல்லன்னா அருண் சட்டி தூக்குவாடா. இது 5 ரூபாய் பண்ணு. நான் நம்ப மாட்டேன். பண்றியோ பண்ணலையோ அது பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன். சொல்லுங்க. இருமா. இளநீ வியாபாரம் பாக்குறேன். எத்தனை வயசுல இருந்து இளநீ வியாபாரம் பாக்குறீங்க? ஒரு 16 வயசுல இருந்து பாக்குறேங்க. வியாபாரம் எப்படி? எனக்கு எப்போதுமே நான் லாபத்துல தான் ஓடும். நான் கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க மட்டும் தான் வியாபாரமா? ஃபேமிலியே. யாரு? எங்க அம்மா, எங்க அப்பத்தா, எங்க தங்கச்சி, எங்க அக்கா எல்லாருமே அவங்க டீ வாங்கிட்டு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இப்போ உங்க அம்மா உங்க அப்பத்தா? ஆமா. இப்படி பரம்பரையா எல்லாரும்? என் மாமா இளநீ சாப்பிட்டு போறீங்களா? இருமா நான் கேக்குறேன். சுதாரிப்பே இல்லாம இருக்காரு. அதோட செத்து போயிடுவான். சொல்றத கேளுமா. சொல்லுங்க. இப்ப இளநீ வியாபாரம் பாக்குறேன்னு சொன்னீங்க. உங்க பரம்பரை வியாபாரம் சொன்னீங்க. இப்ப வியாபாரம் எப்படி எல்லாம் போகுது? எனக்கு வியாபாரம் எப்போதுமே லாபத்துல தாங்க நிக்கும். உங்க அப்பத்தாவுக்கு எப்படி போகுது? அவங்களுக்குலாம் லாபம் சரிஞ்சிருச்சு. கேள்விப்பட்டாயிருச்சுல. ஆமா ஆமா. அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு சரிஞ்சிருச்சு. அக்காவுக்கு எப்படி இருக்கு? எங்க அக்காவுக்கு மார்க்கெட் அதிகம். நல்லா இருக்கா? அவங்களுக்கு லேசா சிவப்பா இருப்பா. கேள்விப்பட்டிருக்கியா? உங்களுக்கு ருச்சி லதா. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு சரி ஓரளவு கூலியா இருக்க. இல்ல இல்ல பரவாயில்ல. சரி சரிங்க வாடா வாடா. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? 100 மரம் வச்சிருக்கேன். 100 மரம். இப்படி இந்த மரத்துல ஏறி நீங்க ஏறிவீங்களா இல்ல வேற ஆளு விட்டு ஏற விடுவீங்களா? நம்மளா ஏறினா நம்மளுக்கு எந்த வேலைப்பாடும் கிடையாது. ஆளு 100 ஆளு வச்சிருக்கேன். சரி எனக்கு எப்பப்ப தோணுதோ அப்பப்ப ஆளை விட்டு ஏற சொல்லிடுவேன். ஓ அதுல யார் சென்ட்ரிங் அடிக்கிறானோ எப்படி தினமும் ஏற விடுவீங்களா இல்ல எப்படி? தினமும் ஏறினா நம்ம மரத்துக்கு மகிமை இல்லாம போயிடும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அப்படிதான் இளநீ பெருக்கணும்ல. சரி இப்ப இத்தனை பேர் ஏறணும். இளநீ பெருக்கவே இல்லையாடா? பல கைப்பட்டா பெருக்காது. இல்ல இல்ல நான் ஒரு கைப்பட்டா தான் பெருக்கும். அவன் பிடிக்கிற விதம் சரி. நீ கேக்குறத இளநியை கேக்குற மாதிரியே தெரியலையே. இளநியை தான் கேக்குற. நீ தப்பா நினைக்கிற. வேற எதையே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? வெள்ளக்க மாதிரி பிஞ்சு வாயிரம் அடிவட்ட மேல தப்பா நினைக்கிற. நீ என்ன யார் பாக்குற? இருமா அவசரம். இப்ப இளநீ வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்க. எத்தனை இளநீ கொண்டுகிட்டு வந்த? 100 இளநீ கொண்டு வந்து. எத்தனை இளநீ வித்து இருக்கு? 98 இளநீ வித்துருச்சு. எத்தனை மிச்சம் இருக்கு? நான் 2 இளநீ மிச்சம் இருக்கு. ஏது விக்காம கிடக்கு? இல்ல நான் யார்ட்ட இப்ப குடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல நீ இந்த 2 இளநியை யாருக்கிட்டயே குடுத்துருக்க. யாரோ புடிச்சு நல்லா கலகலன்னு ஆட்டி பார்த்து. யார்கிட்ட உங்களுக்கு பெட்டி 600 தான் கொடுத்தேன். ஆட்டுறது சைஸ் இல்லாம திருப்பி வாங்கிட்டேன். இல்ல நான் கேக்குறேன் இதுல தண்ணி ஆடுதா ஆடலையா? வச்சு வாய வச்சு பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த இளநியை வெளியில தூக்கி போட்டு நான் பார்க்கணும். யாரு நீ மட்டும் பார்க்க மாட்ட. பட்டிக்குளம் ஊர் பொதுமக்களே ஓசி பாக்கட்டு என்ன மோசம். அதனால தான் தூக்கி போடாம இருக்க. சரிமா நீ என்ன பாக்குற? எறும்பா அவசரப்பற. அப்ப நெலிவ கட்ட வாடா எடுவட்ட. அடி ரோட்டோர வீட்டுக்காரி. ரோட்டோர வீட்டுக்காரி. ரோஜாப்பு சேலக்காரி. ரோஜாப்பு சேலக்காரி. அடி நீ கெட்டுமா போட்டுமா? நீ கெட்டுமா? மைக் செட்டுக்கார எங்கப்பா? அடி நீ கெட்டுமா போட்டுமா? அடி வரச்சு நிக்கிற குட்டி குட்டி. வரச்சு நிக்கிற கருத்த குட்டி. குளுகுலன்னு கொளுத்த குட்டி. இங்க ஒண்ணுக்கு போனானா? சைசான குட்டி. சைசான குட்டி. தோதான குட்டி. தோதான குட்டி. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க குட்டு கூட. கனகத்த பூங்கியிலே ஏத்துறங்க குட்டு கூட. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க குட்டு கூட. கனகத்த பூங்கியிலே ஏத்துறங்க குட்டு கூட. உருட்டு மணிக்கையில ஏத்துறங்க குட்டு கூட.
குலுகுதம்மா உடம்பெல்லாம் குலுகுதம்மா ஏச்சனுக்கா முட்டு கூட எனக்கு என்னமோ தெரியல பப்புனை காட்டு இந்த பிள்ளை தான் ஆடுற நல்லா ஆடுற மாதிரி தெரியுது உண்மையானே கெடுத்துட்டியா நாடகத்தை கெடுத்துட்டியா இந்த வார்த்தை தான் சொல்லப்படாதுன்னு பல தடவை சொல்லி ஒரு விஷயம் நொறுக்கியே விடுவேன். ஓகே தேங்க் யூ சீவிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அடி அலங்கார தோரணைய குட்டி நீ அலப்பறையா வரும் பொழுது நான் சொல்ற வார்த்தையை சொல்றாரான்னு பத்தியல அடி அலங்கார தோரணைய குட்டி அலங்கார தோரண குட்டி என்ன தொரு பொருன்னு இப்ப என்னப்பா இவள் எத்தனை பேர் தெரியுதுல்ல அடி அலங்கார தோரணைய குட்டி அலங்கார தோரண குட்டி தோரண குட்டியா அப்பா வேற என்னப்பா ஏலே எங்கடா போற அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாலும் போடி புது கூட போயில தாண்டி வந்தாலும் அடி போனாலும் போடி இந்த விஷயத்துல எல்லா பையலும் ரொம்ப பையலும் இருக்காங்க அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி நல்லா இருக்குனே எதை நோண்டாதனே நல்லா இருக்குனே விடுனே ஏனே அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாலும் போடி புது கூட போயில தாண்டி வந்தாலும் அடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வந்தாலும் பாடி போனாலும் போடி கொஞ்ச வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டினா தண்ணி தொட்டு தேடி வந்த கண்ணு குட்டினா அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நகுரில் கேட்டது வந்தது மானே ஒரே கண்ணை கட்டில் கட்டில் விட்டது மானே மானே தராஜத்தை ஊத்து போத்த நாள தாங்காது
இருங்க இது ஒரு ஆட்டம் ஆடுறது ஆட்டம் இல்லையா ஆட்டம் தானே இது ஒரு ஆட்டம்னா எங்க இங்க இறங்கி வாங்க பாப்போம் இல்ல இல்ல நீங்க இறங்கி வாங்க என்ன சொல்றேன்னு கேளுங்க தள்ளுமா நீ தள்ளுமா நீ இறங்கி வாங்க என்ன சொல்ல இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னா இங்க இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு இத காட்டு மயிலாட்டு இறங்கி வாங்க வாசிக்க வேணாம் மயிலாட்டும் பறகில இன்னையோட நான் அருமோட நடிக்காட்டினாலும் பிரச்சனை இறங்கி வாங்க இல்லங்க திருச்சே சேல தந்தாவூர் இறங்கி வாங்க நீங்க வல்லைனா நான் ஆட மாட்டி உள்ள போயிருவேன் மச ஆடணும் நீங்க வல்லைனா நான் ஆட மாட்டி உள்ள போயிருவேன் சரிங்களா பல மேடையில சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வசனம் சொல்லாங்க நீங்க நல்ல சிறப்பா ஆடுவீங்க நீங்க சொல்லவே கூடாது உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும் ஓகே பெட்டி வாசிக்கிறீங்களா அதை மட்டும் வாசிக்கணும் மத்த ஊர்ல சொல்ல மாட்டேங்குது நடிகர்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா நாங்க இந்த ஆட்டம் ஆடுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஐயோ தெரியுங்க இன்னொன்னு தெரியுமா கொண்டையில் தாளம்பு கூடையில் என்ன பூ நெஞ்சிலே வாழப்பூ குசு பாபா நல்லாவே ஆடுற அப்படியே வா நல்லாவே ஆடுறீங்க விஷயம் தெரிஞ்சுக்கங்க கோவப்படக்கூடாது கோவப்படல ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் சொல்லி முடிங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது ஒண்ணே ஒண்ணு ஏன்னா உங்களுடைய தொழில் திறமை என்னன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூப் முத்துராஜ் எவ்வளவு ஒரு அழகா ஆடுவாங்க கொஞ்சம் கை தட்டுங்களே உண்மைக்குமே அந்த பையன் ரொம்ப சிறப்பா ஆடுற பையன் நல்லா பாடுவாரு நல்லா காமெடி பண்ணுவாரு நல்லா பொம்பளை வேஷம்லாம் போட்டு மக்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு முத்துராஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வர ராதா செல்வி உங்களை பத்தி ஊருக்கே தெரியும் என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணுமே தெரியாத பிள்ளை வரும் பொழுது இவர் என்ன பண்ணாரு எனக்கு தான் தெரியும் சரிங்களா அந்த வேலையெல்லாம் இதுக்காக தான் ஒரு பாடம் அவருக்கு வேற ஒண்ணும் சரிங்களா அதனால உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு காதல் வேண்டாம்ப்பா நான் எவனையும் நம்புறது இப்படி எல்லாம் காதல் பண்ணி காசு என்னது இல்ல இல்ல அவ்வளவுதானே எங்க ஆட்டத்தை கெடுத்ததே அவர் தான் ஐயோ அதனால மாமரத்து குயிலு ஆட்டத்தை கெடுத்தது நான் சொல்லாத நான் வந்து சொல்லுவேன் நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் இரு தம்பி முத்துராஜ் இந்த வீடியோ ஓடட்டும் நான் சொன்னது உங்களை மிகப்படுத்துறதுக்காண்டி சொன்னதே தவிர உங்களை அசிங்கப்படுத்துக்காண்டி இல்லை நீ வந்து வேற மாதிரி கொண்டு போற அது வேண்டாம் இன்னைக்கு நடக்குது என்னமோ அதான் நம்ம பேசணும் நன்றி மாமரத்து குயிலு பூமஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி மாமரத்து குயிலு பூமஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி ஓ வீராப்பு ஆகாதடி அடி நேத்து கொடுத்த முத்தோ அடி நேத்து கொடுத்த முத்தோ அடி நெஞ்சில் எனக்கு நித்தோ அடி ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே என்ன கூட மாமரத்து குயிலு பூமஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி ஓ வீராப்பு ஆகாதடி மாறாப்பு காத்தோடு கல்யாண திட்டமிட்டு கண்ணால வட்டமிட்டு கண்ணாவூர் தோல் தீர கூடும் தானே பந்தலிட்டு நான் தூங்கவா அட 300 முத்தம் ஒண்ணு நான் வாங்கவா முந்தானை பந்தலிட்டு நான் தூங்கவா அட 300 முத்தம் ஒண்ணு நான் வாங்கவா அழுகொல நான் ஆச்சனே யாதுமோ அங்கமிகு மோகத்தில் தீயாச்சுவா அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சுவா ஏ மாமரத்து குயிலே மஞ்ச விடு மயிலே பார்க்காம போகாதடி ஓ வீராப்பு ஆகாதடி
பார்வைதான் வெற்றி பெற்ற நான் கேட்கும் சந்தோஷம் கட்டி சத்தம் நான் தேடும் சங்கீதம் தான் சந்தோஷம் சங்கீதம் நான் பாடலாம் ஏன் மாமரத்து குயிலே மயிலு மயிலு என்ன பார்க்காம போகாதையா ஓ வீராப்பு ஆகாதடி அடி நேத்து கொடுத்த முத்தோ நெஞ்சில் இருக்கு நீத்தோ அடி நேத்து கொடுத்த முத்தா முத்தா நெஞ்சில் இருக்கு நித்தோ நித்தோ நீ ஒண்ணு கண்ணே கண்ணே என்ன கூடம்மா லா 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 லா. அருமையான காதல் உங்க காதல் எப்படியோ வந்துருச்சா? அதே மாதிரி என்னுடைய காதல் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க சொல்லுடா, காதல சொல்லு. நம்ம 10 பேரும் ஆமா என்ன அதெல்லாம் சொல்லணும். சொல்லு. நீ பாடு. அதனால காதல சொல்லு. என்னுடைய காதல சொல்லவா நீ கையை பாடு. கீழே விட சீ, மாட்டீங்க நான் கையை விட மாட்டேன். நான் என்ன மாட்டு டாக்டர் கையை விடுறதுக்கு காதல அழகா அருமையா சொல்லுங்க இன்னைக்கு பார்க்கலாம். என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு- சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதை தான் பேசணுமே தவிர சொல்லுடா. எதுல விட்டேன் ஏன் வாயில? ஐயோ அப்புறம் வாயிலங்கிறாரு பார்த்தீங்களா கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான் மாமான உனக்காகத்தான் கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான் ஊட்டி மழை காத்தில உச்சந்தல வீழ்ந்தது மச்சமுள்ள பூவத்தான் பல்லுக்கட்ட பார்க்குது பக்கம் வந்து பரிசம் போடவா பந்தி வச்சு பசிய தீர்க்கமா கிச்சிடி சம்பா மாமா கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமாடி உனக்காகத்தான் மாம்பழந்து பூங்கரவு மறிக்கொழுந்து நாத்தே தாங்கிக்கவா தழுவிக்கவா தாழம் பூவு காத்தே மாம்பழந்து பூங்கரவு மறிக்கொழுந்து நாத்தே தாங்கிக்கவா தழுவிக்கவா தாழம் பூவு காத்தே ஆத்திரத்தை தொட்டு புட்டேன் சாத்திரத்தை விட்டு புட்டேன் அவளைய கிள்ளி புட்டேன் விபு பண்ண சொல்லி புட்டேன் பிடிவாதமானே ஒரு கடிவாள போட்டு மலை நாட்டு தேனு உன்ன மடி மேல சாத்து கத்தரைய நான் கிள்ளட்டுமா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லட்டுமா என் வெத்தலைய நீங்க கிள்ளிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சிடி சம்பா குத்து எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமா மாமாடி உனக்காகத்தான் சேல புட்டி காசு புட்டு சிங்க குட்டி நீடா சேத்தனைக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் சேல புட்டி காசு புட்டு சிங்க குட்டி நீடா சேத்தனைக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் ஆத்தங்கர முள்ள முட்டு பூத்திருச்சு வைக்கும் விட்டு ஆசையில தொட்டு புட்டே நெஞ்சுக்குள்ள ஜல்லிக்கு ஒரு கடிவாள போட்டு மலை நாட்டு தேனே உன்ன மடி மேல சாச்சு கத்தரைய நான் கிண்ணட்டுமா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லட்டுமா கிச்சிடி சம்பா குத்து எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமா மாமாடி உனக்காகத்தான் உச்சி மழை காத்துல உச்சந்தல வேர்க்குது மச்சமுள்ள பூவத்தான் மல்லுக்கட்ட பாக்குது பக்கம் வந்து பரிசம் போடவா பந்தி வச்சு பசிய தீர்க்கவா பக்கம் வந்து பரிசு போடவா பந்தி வச்சு பசிய தீர்க்கவா ராதா செல்வி குனிகிற நேரம் போயிட்டாள் அப்பா மதன் மச்சான் வாயா வாயா ஏ அப்பா லைன் மாத்தியா சரி 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 அப்பப்போ பயமுறுத்துறி ராதா செல்வி போனா போட்டுமியா ஏமா இருக்குல்ல விஷயத்தை போய் சொல்லுவான் ஆமா ராதா செல்வி பிரிந்ததுல இருந்து என் மனசு ரொம்ப ரொம்ப வதைக்குதையா 11:30 மணி ஆச்சுன்னா வருதுக 12 12 ஆச்சுன்னா விட்டுட்டு போயிருதுக இதே ஒளி இல்ல
காலை எடுத்தா நடவல அடி ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல ஏ மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ணை திறந்தா ஒழுகில் காலை எடுத்தா நடவல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சு ஆசையே மண்ணா கரைஞ்சி போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே சாதி மதம் பார்த்து நாட்டு பழகலே ஓ சங்கதில எனக்கு இன்னும் புரியல கண்ணை திறந்தா ஒளியில காலை எடுத்தா நடவல உன்னை நினைத்து வாழ்ந்து வந்தே மனசுல இப்ப மண்ணா கரந்து மறந்து போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி ஏன் நிலம மோத மாத்து ராசாத்தி கண்ணை திறந்தா ஒளியில்